தேமுதிக ஆர்ப்பாட்டத்தின் போது முதலமைச்சரின் படத்தை அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், சொல்லுங்க, முதலமைச்சரின் படம் எங்கிருந்து அகற்றப்பட்டது? அதனை அகற்ற என்ன காரணம்? திவ்யா, அதாவது இன்று காலை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர் தஞ்சை ரயில் அடிக்கு முன்னதாக டெல்டா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு இந்த வெள்ள நிவாரண நிதியை கொடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கலந்து கொண்டாரு. விஜயகாந்த் அப்போ பேசிய போது முதல்வருடைய படம் அவருடைய வலதுபுறம் உள்ள ஒரு பயணிகள் நிழற்குடைக்கு முன்னதாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த நிழற்குடையில் வைக்கப்பட்டிருந்த முதல்வர் படத்தை அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே தொண்டர்களை வைத்து அவர் அகற்ற உத்தரவிட்டார். உடனே அந்த தொண்டர்கள் முதல்வருடைய படத்தை அகற்றினர். இதனை அடுத்து அந்த ஆர்ப்பாட்டமானது முடிவடைந்த பிறகு அதிமுக தொண்டர்கள் அனைவருமே இந்த பகுதிக்கு வந்தார்கள். அவர்கள் தேமுதிக வைத்திருந்த பேனர்கள் மற்றும் அவர்களுடைய அந்த மேடை அனைத்தையுமே அவர்கள் இந்த பேனர்களை கிழித்தும் மேடைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தி, அதாவது குறிப்பாக அங்கிருந்து அனைத்து அவர்களுடைய அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பேனர்கள் மற்றும் உபகரணங்கள் அனைத்துமே தூக்கி வீசப்பட்டது. சில பகுதிகளில் சில அந்த நாற்காலிகளும் அவர்கள் அந்த பகுதியில் இருந்தவர்களை அனைத்தையுமே அவர்கள் உடைத்தறிக்கு உட்பட்டாங்க. போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினாங்க. தொடர்ந்து அவர்கள் ஆவேசப்பட்டு அவர்கள் தங்களுடைய முக்கியமாக முதல்வருடைய படத்தை அங்கிருந்து அகற்றியது தவறு எனவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலீசாரிடம் நேரடியாக அவங்க கோபத்துடனே அவங்க பேசினாங்க. போலீசார் தொடர்ந்து அவர்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவர்கள் அதையும் தாண்டி அந்த பேனர்களை கிழித்தவாறு அவர்கள் தங்களுடைய அந்த ஆவேசத்தை வெளிப்படுத்தினாங்க. தற்பொழுது போலீசார் இங்க அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து அவர்கள் இந்த தஞ்சை பகுதியில் ரயில் நிலையம், அதாவது அதை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர் வைத்திருந்த பேனர்களை அனைத்தையுமே கிழித்தனர். ஒரு கட்டத்தில் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அந்த கொடியையும் எரித்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு இந்த நகர் முழுவதும் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. திவ்யா.